வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ் காண்டி மட்டுமே. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ட்ராப் ஆன ரீசன்னால நேற்று மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக பூம் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ் பூம் இன்னைக்கு கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓவராலாக ப்ரிடாமினெண்ட்டாக எந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இல்லை. பட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்கினோன்னா மார்க்கெட் ரொம்ப டிராஸ்டிக்காக பூம் ஆச்சு. இப்போ அது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்கிற வியூவில் தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கான நாள் வரைக்கும் எஃப்ஐஎஸோட பையிங் டிராபிடாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். 821 கோடி மட்டும்தான் அவங்க வித்திருக்காங்க. டிஏஎஸ் 3856 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் செட்டில் ஆகும்போது எஃப்ஐஎஸ் மார்க்கெட் மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே வராங்கங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தெரியுது. ஸோ இது போலவே மார்க்கெட்ல இன்னைக்கு ஓவரால் நியூஸ் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஈரானோட பீஸ்டாக்கோட நெகோசியேஷன்ஸ் பெட்டரான ஆஸ்பெக்ட்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. மண்டே ரேலிக்கு அப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆனாலும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓஎம்சி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஏர்லைன்ஸ், பெயிண்ட் கம்பெனிஸ்க்கு நாள் பாசிட்டிவாக தான் அமைந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் குறிப்பாக இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, எஃப்டிஎஸ்சி இண்டெக்ஸ். ஸோ பேசிக்காக இது இங்கிலாண்டோட இண்டெக்ஸுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி நம்ம நிஃப்டி 50 இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸாக எடுக்கிறோமோ அந்த மாதிரி எஃப்டிஎஸ்சி இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஒரு குளோபலாக உள்ள ஒரு 100 கம்பெனிஸ் எல்லாம் ஆட் ஆகி அந்த இண்டெக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருந்து டாடா கேபிட்டல், லென்ஸ்கார்ட், எல்ஜி இந்தியா, மீஷோ, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஏஎம்சி அண்ட் க்ரோ இது எல்லாம் எஃப்டிஎஸ்சி ஆல் வேர்ல்டு அண்ட் ஆல் கேப் இண்டெக்ஸில் சேர்த்துருக்காங்க. ஸோ இது குளோபலில் என்ட்ரான ரீசனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்குமே பாசிட்டிவான நியூஸா அமைந்திருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கா, இல்லை இந்த ஸ்டாக் பத்தி ஏதாவது அனலைஸ் பண்ணி போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அனலைஸ் பண்ண சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அனலைஸ் பண்றேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷனும் பிரஸ் பண்ணிட்டு வீடியோவும் லைக் பண்ணிருங்க. ஸோ சூஸ்லான் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 45% அப்பு Q4ல, எபிட்டா 39% அப்பு, எல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும் ஓவரால் ப்ராஃபிட் மட்டும் ஒரு 6% கிட்ட ஸ்லிப் ஆயிருச்சு. பட் நான் இந்த மார்க்கெட்ல இந்த ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருவாங்க, புது என்ட்ரிக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் வாங்கலான்னு பார்த்தேன். பட் பெருசா இன்னைக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. நிறைய பேர் இந்த ஸ்டாக் மேல ஒரு பாசிட்டிவான நியூஸ் ஹோல்ட் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா நான் இந்த ஸ்டாக் டேர்ன் அரவுண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரிஸ்க் எடுத்திருக்கேன். பட் இது என்னோட தனிப்பட்ட விதத்துல நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தான் சொல்லணும். ஹிண்டல்கோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தேன். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10,000 கோடி கிட்ட கிராஸ் பண்ணிட்டாங்க. எபிட்டா ரெவென்யூ 20% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் பொறுத்த வரைக்கும் எல்லா Q4 மெட்ரிக்ஸுமே ஹிண்டல்கோக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. நோவெல்ஸ் அதோட சப்சிடரி, யூஎஸ் சப்சிடரி ஸ்ட்ராங்கான கான்ட்ரிபியூஷன் இந்த Q4 ரிசல்ட்ஸ்க்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். மெட்டல் ஸ்டாக் எல்லாத்துக்குமே இது ஒரு பாசிட்டிவான பூஸ்ட் அப் கொடுத்துருக்கு. ஹிண்டல்கோக்கு இது ஒரு பாசிட்டிவ் நம்பரும் கூட. இப்போதைக்கு ஸ்டாக் ஓவர் வேல்யூட்ல இருக்கு. என்ட்ராக வேண்டாம், பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். என்எல்சி அண்ட் எல்பிசிஐஎல் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க 700 மெகாவாட்கான பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் கமிஷனிங் பத்தி. ஸோ இது ஓவரால் கவர்மெண்டோட கோலான 7 ஜிகாவாட் டு 22 ஜிகாவாட் பை 2032 இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூக்ளியர் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷனுக்கான வழிவகுக்குதுன்னு தான் சொல்லணும். லாங் டேர்ம் ஃபார் பிஎஸ்யூ எனர்ஜி பிளேயர்ஸ்க்கு இது ஒரு பெட்டரான லாங் டேர்ம்கான மொமெண்டம் கொடுக்குது. எனர்ஜி ஸ்டாக்ஸ் பத்தி அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நமது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. கூடிய விரைவில் எனர்ஜி ஸ்டாக்ஸ் பத்தி ஒரு டீடைல் அனாலிசிஸ் பண்ணி போடுறேன். ஆர்பிஐயோட ரெக்கார்ட் டிரான்ஸ்ஃபர், ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டா 2.87 lakh crore கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கெபெக்ஸ் இன்க்ரீஸ் இன் கெபெக்ஸ் பூஸ்டிங்கும் இப்போதைக்கு கைமாத்தா கவர்மெண்ட் கடன் வாங்குறதையும் குறைக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எல்லா மார்க்கெட்டுமே ஆல்மோஸ்ட் இந்த நியூஸ்னால பாசிட்டிவா இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஃப்எம்சிஜியோட பெனிஃபிஷரியை எப்படி ட்ராக் பண்றதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் டெல்லியில 100 ரூபாய் கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நியூஸ் ரொம்ப பரவலா நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. நான் இதை பார்த்தேன், அட பாவிகளா, தமிழ்நாட்டில் 100 கிராஸ் பண்ணி என்னைக்கோ போயிருச்சு, டெல்லியில இப்போதான் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு. அதனால அதை உங்களுக்கு பதிவு பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த நியூஸ் ஷாக்கா இருக்கு அப்படின்னா நீங்க பதிவு பண்ணா. ஒரு தடவைக்கு 2 தடவை செக்கும் பண்ணிட்டேன், 102 ரூபாய் கிட்ட போயிடுச்சு போல. நமக்கு ஆல்ரெடி அது 107, 108, 110ங்கிற மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சிட்டி டு சிட்டி வேரி ஆகுது. மேபி டியூ டு ஸ்டேட் டேக்ஸா இருக்கலாம். உங்களுக்கு இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டாப் மூவர்ஸ் ஃபார் டுடேஸ் எடுத்து பார்த்ததுல
ஆயில் இந்தியா. ஸோ ஆயில் இந்தியா பொறுத்த வரைக்கும் HDFC செக்யூரிட்டிஸ் வந்து இதை வந்து இபிஎஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 25% வந்து ஃபினான்ஷியல் இயர் 2027 டு 2028 க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ HDFC செக்யூரிட்டிஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே ஆயில் இந்தியா பொறுத்த வரைக்கும் 3% கிட்ட ரேலி ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க டார்கெட் பிரைஸா 29% அப்ஸ்ட்ரீம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த இந்த அளவுக்கான லிவரேஜ் போகுமான்னு தெரியல. பட் இது ஒரு பொட்டன்ஷியலி ஒரு நல்ல ஸ்டாக் தான் லாங் டேர்ம்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதா இருந்தா. குளோபல் ஹெல்த். ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு என்ன ஒரு பிளாக் டீல் வந்து பண்ணியிருக்காங்க. 10 lakhsக்கான ஷேர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வியா பிளாக் டீல் வந்து சேல் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்கு 123 கோடிக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து டீட்டெயிலாக நான் இன்னும் பார்க்கல. பட் இந்த ஒரு நியூஸ் வந்ததுனால இந்த ஸ்டாக் என்னோட கண்ணில் பட்டுச்சு. இந்த ஸ்டாக்கை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கான அப்டேட் உங்களுக்கு சொல்கிறேன். சிட்டி யூனியன் பேங்கோட போர்டு வந்து 3-for-1 வந்து போனஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் 12க்கு. போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டிபிக்கலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் HNA பையிங் இன்ட்ரெஸ்டையும் கூட்டுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்குள்ள போக வேண்டாம். இதை விட கம்பேரேட்டிவா HDFC பேங்க் வந்து பெட்டரான வேல்யூவேஷன்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இல்லை உங்களுக்கு PSU பேங்க்ல வேணும்னா SBI கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ NLC இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த MOC சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு NLC இந்தியாவுக்கு. டகால்னு ஒரு நியூஸை கன்சிடர் பண்ணி குதிக்க வேண்டாம். நாம நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் கன்சம்ஷன்லேயே போகலாம். அண்ட் இந்த வீக்கெண்டில் நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம சேலரி வந்தோடனே என்ன மாதிரியான ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணி போடுறேன். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. லைக் 5,000 3,000 10,000 அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஸ்பெசிஃபிக்காகவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடந்துட்டு இருக்கு. ருபீ ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ ஐடி செக்டாரோட நிஃப்டியை போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ எப்போல்லாம் ருபீ ஸ்ட்ரென்தன் ஆகுதோ இதை போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா ஏஐயோட தாக்கமும் இருக்குன்ட்டு. ஓவரால் பேங்க் நிஃப்டியுமே எடுத்து பார்த்ததுல கிஃப்ட் நிஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல 0.47% கிட்ட டவுனு. அதுக்கு ப்ரிடாமினன்ட் ரீசனுமே ப்ராஃபிட் புக்கிங் தான். பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் மண்டே ஷார்ப்பா 2.6% கெயின் ஆன ரீசன்ல. வாட்ச் லிஸ்ட்ல நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாக்கு HDFC பேங்க் நான் அடிக்கடி சொல்றது. ஏன்னா HDFC பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 2.6% கிட்ட மண்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு US ஈரானோட பீஸ் ட்ரீட்டினால. அண்ட் RBIயோட ரெப்போ ரேட் வந்து 5.25%ல இருக்கு. Q4ஓட ஃபினான்ஷியல் இயர் 2027ஓட ரிசல்ட்ஸ் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் பெர் மார்ஜினுமே பெட்டராகவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரி வந்து HDFCல கூடிய விரைவில் நடந்துவிடும் ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம். பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா கன்சிடர் பண்ணும். 3% கிட்ட மண்டே வந்து ரேலியா இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் இப்போதைக்கு நான் அதை நோட்டீஸ்ல வச்சிருக்கேன். ஏன்னா 3:1 ஷேர் அனௌன்ஸ் பண்ண ரீசன் நாள். அது போக என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது சன்ஃபார்மா. ஸோ சன்ஃபார்மா வந்து இப்போதைக்கு அடிச்சு நவுத்தி போய்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். பட் ஃபினான்ஷியல் இயர் 2027ல அவங்க வந்து பெருசா எந்த ஒரு ரெவென்யூ நம்பர்ஸ் டார்கெட் பிளான் இருக்காதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரிடாமினன்ட்டான ரீசன் என்னவா இருக்குன்னா அவங்க இப்போ ரீசெண்டா பண்ண ஒரு அக்வசிஷன் தான். ஸோ பெரிய ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க ஆர்கனான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி அக்வயர் பண்ணதுனால அதை டைஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இப்போதைக்கு அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இது போக நான் நோட் பண்ண ஒரு கம்பெனி என்னன்னா நியூலேண்ட் லெபார்டரிஸ். இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நல்ல ரிஸ்க்கு, ஹை க்ரோத்து. பட் நான் இப்போதைக்கு இதுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சொல்கிறேன். இது வந்து குளோபலாகவே API அவுட் சோர்சிங் வந்து கொஞ்சம் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. China +1 ஸ்ட்ராட்டஜி இப்போ நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஸ்மால் கேப் கம்பெனிக்கு ஃபண்டமெண்டலி இது ஒரு நீஷான பிளேயரில் ப்ளே பண்ணிட்டு இருக்கனால ஒரு நல்ல மார்க்கெட் கிடைக்குங்கிறது என்னோட தனிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு என்ட்ரு ஆகலாம். இப்போதைக்கு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல வேல்யூவேஷனில் வந்துச்சுன்னா நான் என்ட்ரு ஆகலாம்னு இருக்கேன். அது போக மகேந்திரா அண்ட் மகேந்திரா EV செக்மெண்ட்ல நிறையாவே BE சீரிஸ் வந்து லான்ச் பண்ற மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க லான்ச் பண்ற வண்டி கொஞ்சம் நல்லா போச்சு அப்படின்னா ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு காஷனா அணுக வேண்டிய ஸ்டாக்னா TCS இன்ஃபோசிஸ். நிறைய அமௌண்ட்டை தூக்கி உள்ள போட்டுற வேண்டாம். பட் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. லைட்டி ஸ்டாக்ல லார்ஜ் கேப் கம்பெனி தவிர இப்போதைக்கு வேற எந்த கம்பெனிஸ்குள்ளேயும் போக வேண்டாம். 4 ப்ரிடாமினன்ட் பிளேயர் இன்ஃபோசிஸ், TCS, HCL Tech, விப்ரோ. இதுல நான் பர்சனலாக ஃபோக்கஸ் பண்றது இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ. TCS அண்ட் HCL Tech வந்து நான் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ITC. ஸோ ITC வந்து கொஞ்சம் ஷார்ட் டேர்ம்ல ப்ரெஷராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெட்டர் ரிஸ்க்கு, ஒரு லாங் டேர்ம் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். நீங்களுமே இதில் ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. ஐடிசியில் நீங்கள் ஆல்ரெடி பல்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டிகோ ஏவியேஷன், ஸோ இப்போதைக்கு இது ஃபியூயல் ப்ரைஸஸை பேஸ் பண்ணி ஹைலி வாலட்டிலாக போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கோல்டு இன்னைக்கான நாளில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மைனஸ் ஒரு 0.38% டிப்பு. பட் ஆல்மோஸ்ட் வந்து 16,000 ரூபாய் கிட்ட போயிருச்சு ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. சில்வர் வந்து இன்னைக்கான நாளில் 1.23% கரெக்டாக இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து நேத்து விழுந்து இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்குன்னு தான் சொல்லணும். 1.58%. ருப்பி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு தான் இருக்கு. 95 ருபீஸ்க்கு பேக் வந்துருச்சு. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கான இன்புட்ஸை கமெண்ட் பண்ணுங்க.